வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்க குலதெய்வம் கோயில் எங்க இருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிராமம், வீரசம்பன்னூர் மலையடிவாரத்துல தாங்க இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லங்க, எங்க பச்சைவாழி அம்மன் தான். ரொம்ப அழகான ஊருங்க. நீங்க ஊருக்குள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஃபுல்லு மரம் வந்து அப்படியே லைன் லைனா அப்படியே அழகா வச்சிருப்பாங்க. அது என்ன மரம்னு எனக்கு தெரியல. நான் சவுக்கு மரம் தான் நெனச்சுட்டு இருக்கேன். அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா, பார்த்தீங்களா ஃபுல்லு கடல்லாம் இருக்கு. நான் எப்ப தெரியுமாங்க வந்தேன்? இந்த ஆடி மாசத்துல தாங்க சாமிய பார்க்க வந்தேன். ஆடி மாசத்துல ஞாயித்துக்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி டைம்லலாம் இப்படிதாங்க ஃபுல்லு கூட்டமா இருக்கும். அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். எல்லா பக்கமே அந்த மரம் இருக்க சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஃபுல்லு சமைச்சுட்டு இருப்பாங்க. அது வேற எதுவும் இல்லங்க. எங்க பச்சையம்மாக்கு இல்ல, முனீஸ்வரருக்கு வந்து கெடா வெட்டுறாங்க. அந்த கெடா வெட்டி இங்க வந்து விருந்து வைப்பாங்க. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அந்த மாரிலாம் டைம்ல வந்து கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி இங்க தான் விருந்து வைப்பாங்க. அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய முனீஸ்வரர் இருப்பாரு. அந்த முனீஸ்வரர் எங்க இருப்பாருன்னா, அரச மரத்துக்கு பக்கத்துல இருப்பாரு. அந்த அரச மரத்துக்கு அடியில தான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். சாமிக்கு நம்ம பொங்கல்லாம் வைப்போம்ல, அது அங்க தான் பண்ணுவாங்க. அப்படியே அதுக்கு பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நாகாத்தம்மன் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நாகாத்தம்மன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குளம் இருக்கும். மழை டைம்லலாம் வந்து ஒரு ஆறு மாரி வந்து அந்த குளம்லாம் ஃபுல்லு ரொம்பி ஃபுல்லு தண்ணி அப்படியே அழகா வழிஞ்சு ஓடிட்டே இருக்குங்க. அப்படியே அந்த குளத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கோவில் ஆஃபீஸ் வந்து புதுசா கட்டிட்டு இருக்காங்க. நம்ம நிர்வாகம் வந்து கட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நீங்க ஃபண்ட்ஸ் குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். அந்த தேவையானது எல்லாமே அங்க நீங்க பண்ணலாம். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, மதுரை வீரனும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சாரி நின்னுட்டு இருப்பாரு மதுரை வீரனு. மதுரை வீரன சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய பொம்மை இருக்கும். அங்க என்னன்னா வந்து உங்களுக்கு கை வலி, கால் வலி, அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாதவங்க, அந்த வந்து அவங்க வீட்ல இருக்க கால்நடைக்கலாம் ஏதாவது ஒரு நோயோ, இல்ல ஏதோ ஒரு ஆபத்தோ அந்த மாரிலாம் இருந்தாங்கன்னா, அந்த பொம்மையா எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா, அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க. அப்படியே அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து கோயிலோட தோட்டம் இருக்கும். அங்க தோட்டத்துல தான் வந்து பூ, பழமரம் எல்லாமே இருக்கும். அது பக்கத்துல வந்து வழியுமே இருக்கு. அதாவது ஊருக்குள்ள இருந்து வரவங்க அந்த பக்கமாவுமே வந்து கோயிலுக்கு வர முடியும். அது பக்கத்துல வர முடியும். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் இருக்குங்க. அந்த பாத்ரூம்ல தண்ணி வராது. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டனன்ஸே இருக்காது. அந்த பாத்ரூம் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க சூப்பரா வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆறு நான் சொன்னேன்ல அந்த குடத்துல இருந்து ஒரு ஆறு ஆறுல இருந்து ஒரு குளத்துக்கு போகும் தண்ணின்ட்டு. ஸோ அப்படி ஆறு போற வழி இருக்கு. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சமாதி மாரி இருக்கும். அது சமாதி வேற எதுவும் இல்லங்க. இந்த கோவில்ல வந்து தலைமுறையா வந்து பூசாரிங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. சாமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கலாம் அவங்களோட மறைவுக்கு பின்னால், அங்க யாரு பூசாரியா இருந்து பூஜை செய்றாங்களோ, அவங்க மறைவுக்கு பின்னால் வந்து அந்த கோவில் பக்கத்திலேயே அந்த இடத்துல தான் வந்து சமாதி செய்வாங்க. ஐ மீன் அடக்கம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட அந்த பூசாரிக்கு மரியாதை செலுத்தும் இடமாக அவங்க வந்து அங்கேயே வந்து சமாதி செய்றாங்க. ஒன்லி ஃபார் அங்க தலைமுறையா வந்து பூஜை செய்றவங்களுக்கு மட்டும் தான் அங்க சமாதி. அண்ட் தென் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்திலேயே வந்து சின்னதா மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும். அந்த மொட்டை அடிக்கிற இடம் அண்ட் தென் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல இருந்தாங்க நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நமக்கு தண்ணி வேணும்னா அதுல தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது கோயில் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அண்ட் தென் இப்ப நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாமா? உள்ள போயிட்டீங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெல் இருக்கும். மணி அடிக்கிறது இருக்கும். அண்ட் தென் சூலம் வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். அப்படியே நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முனீஸ்வரர் லைனா உட்கார வச்சிருப்பாங்க. அ அ 5 முனீஸ்வரர் இருப்பாங்க. அண்ட் தென் வந்து ஒரு சின்ன விநாயகர் இருப்பாரு. அப்படியே அந்த கோயில் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல வந்து அ நம்ப முருகர் இருப்பாரு. நம்ம முருகருக்கு அப்படியே ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, நம்ம சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சனீஸ்வர பகவான் பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம்ல தான் சாமிக்கு நம்ம செலுத்துற புடவை, அண்ட் தென் அந்த சாமிக்கு வந்து துணி, பாவாடை அதெல்லாமே அங்க தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு மெயின்டனன்ஸ்லாம் நல்லா பண்றதில்ல. அண்ட் தென் அவங்க சேல் பண்றாங்களான்னும் தெரியல. சாமி புடவைலாம் வந்து எப்பவுமே இந்த சேல் பண்ணுவாங்க. அவங்க எதுவும் பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் தென் வந்து அவங்க